இன்னைக்கு காலிஃப்ளவர் கீமா பண்ணுவோம். இந்த காலிஃப்ளவரை பாருங்கள், நல்லா பிளெண்டரில் போட்டோ இல்லை கேரட் சீவரில் வச்சு இந்த மாதிரி சீவி வெண்ணி தண்ணியில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருங்க. வேக வைக்க வேண்டாம், வெண்ணி தண்ணியில் போட்டு இந்த மாதிரிக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். கீமாவுக்கு அரைக்கிறதுக்கு காலிஃப்ளவர் கீமா இது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு மட்டன் மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, இந்த நட்சத்திரப்பூ கொஞ்சம், இது இஞ்சி பூண்டு, இதை நம்ம அரைச்சிக்கிடுவோம். காலிஃப்ளவர் கீமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சுக்கிடுவோம். சோம்பு போட்டுக்கிடுவோம். சோம்பு வெடிக்கட்டும். சோம்பு வெடித்த உடனே கொஞ்சம் பட்டை போட்டுட்டு வெங்காயம் போட்டுருவோம். சோம்பும் பட்டையும் போட்டிருக்கோம், அதில் வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். நம்ம பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வேக வைக்கல, வெண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை துருவிட்டு நம்ம பிளெண்டர்லையோ இல்லை இந்த சீவுறதுலையோ வச்சு நம்ம சீவிட்டு நம்ம இப்போ போட்டு நம்ம இதில் போட்டு நம்ம வேக வச்சோம்னா அது சில நேரங்களுக்கு நிறையா தண்ணி ஆயிரும், கொதன்னு ஆயிரும். அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் லேசாக நம்ம எப்போயும் வெண்ணி தண்ணியில் போடுவோம்ல காலிஃப்ளவரை, அதே மாதிரி சீவிட்டு நல்லா துருவிட்டு வெண்ணி தண்ணியில் உப்பு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருந்தோம்ல, அந்த இதை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெயில் வதங்குற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். இந்த இதில் இந்த காலிஃப்ளவர் கீமாக்கு தகுந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். போட்டு இது எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வேகிறதுக்கா கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிரேவி நல்லா இதாகிக்கிறட்டும், நல்லா வெந்துக்கிறட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டும் பாருங்கள். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போது நம்ம இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுருவோம். போட்டு ஒன்றா கிண்டி விட்டுருவோம். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் அந்த நம்ம தண்ணி காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றட்டும். கொஞ்சம் இது இன்னும் தண்ணியாக நம்மளுக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கிடுவோம். பாருங்க, இது நல்லா கொதிக்கட்டும். இதாகிடுச்சு. இப்போது இதில் லெமன், அரை மூடி லெமன் நான் புழிஞ்சு விட்றேன். தக்காளி சில பேர் போடுவாங்க. தக்காளி போட்டால் அப்படியே கொதன்னு ஆயிரும். தக்காளி போடுறேன்னா போட்டுக்கிறலாம். அதான் பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படியே மட்டன் மாதிரிக்கே வந்துடுச்சு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் கீமா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி இதெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் கீமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது.
சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.